Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video la naamba 10th standard maths chapter 3 algebra la exercise 3.5 oda fourth question paaka porom. So fourth question la enna kuduthirukanga if x is equal to a square plus 3a minus 4 by 3a square minus 3 and y is equal to a square plus 2a minus 8 by 2a square minus 2a minus 4, then find x square into y power minus 2. So x square into y power minus 2 ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போனா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் 2 நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் 2 நம்ம டினாமினேட்டர் கொண்டு போயிட்டா பவர் வந்து பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ இது வந்து பேசிக்கான எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலா தான். ஸோ ஒய் பவர் மைனஸ் 2 வந்து டினாமினேட்டருக்கு மூவ் ஆகிறப்போ ஒய் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ இதை நம்ம இப்படி எழுதலாம். இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி டினாமினேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணணும். பட் இதை நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்ணி போட்டால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ஸோ நான் இங்கே ரஃப் காலமில் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4 இருக்குது இல்லையா? இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஸோ மைனஸ் 4 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணி ப்ளஸ் 3 வரணும்னா 4 இன்ட்டு 1ன்னு பிரிப்போம். அண்ட் மைனஸ் 4 வரதுக்காக ஸோ 4 இன்ட்டு மைனஸ் 1. அப்போனா இங்கே என்ன வரும் நமக்கு a ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 1 ரைட்டா? அதே மாதிரி 3a ஸ்கொயர் மைனஸ் 3 இதை நம்ம வந்து 3 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு பிரிக்கலாம். 3 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு எழுதிட்டோம்னா a ஸ்கொயர் மைனஸ் இது 1 வந்து நம்ம 1 ஸ்கொயர்னு எழுதலாம். 1 ஸ்கொயரும் 1 தான். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் வந்து a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா a ப்ளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 1ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த நியூமரேட்டர் அது வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8. ஸோ மைனஸ் 8 நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ணணும். மைனஸ் 8 ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ஆட் பண்ணுறப்போ ப்ளஸ் 2 வரணும். ஸோ அப்போனா இதை நம்ம 4 இன்ட்டு 2ன்னு பிரிப்போம். மைனஸ் 8 வரத்துக்காக அண்ட் ப்ளஸ் 2 வரத்துக்காக இங்கே மைனஸ் 2 எடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போனா இங்கே ஃபேக்டர்ஸ் என்ன வரும்? a ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த டினாமினேட்டர் 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4 இதை நம்ம 2 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் 2ன்னு எழுதலாம். கரெக்டாக? இப்போ நம்ம இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் 2 இருக்குது. ஸோ மைனஸ் 2வை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணால் நமக்கு மைனஸ் 1 வரணும். அப்போனா 2 இன்ட்டு 1. ஸோ மைனஸ் 1 வரணுங்கிறதுக்காக இங்கே மைனஸ் 2 எடுத்துப்போம். ஸோ அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு a மைனஸ் 2 இன்ட்டு a ப்ளஸ் 1ன்னு வந்துடும். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த நியூமரேட்டர் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருப்போம். என்ன கிடச்சிருக்குன்னா a ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 1 a ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 1 பை நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணி நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ 3 இன்ட்டு a ப்ளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 1ன்னு வரும். ஸோ இதுலேயே நம்ம a மைனஸ் 1 a மைனஸ் 1 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? a ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பை 3a ஸ்கொயர் பண்ணால் 9 a ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் a ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். சிமிலர்லி y இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8 ஃபேக்டரைஸ் பண்ணி நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. a ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 2 பை நெக்ஸ்ட்டு இந்த டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுனால என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2 இன்ட்டு a மைனஸ் 2 இன்ட்டு a ப்ளஸ் 1ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தோம். இங்கேயும் பார்த்தோம்னா a மைனஸ் 2 a மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். ஒய்யை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா a ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பை 2வை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 இன்ட்டு a ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து இது. ஸோ இட் இஸ் a ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பை 9 இன்ட்டு a ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் whole divided by
y square வந்து இது. So a plus 4 the whole square by 4 into a plus 1 the whole square. கரெக்டா? நம்ம நார்மலாக ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம் டிவிஷன் இருக்குது அப்படின்னா அதை நம்ம மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா கீழே டினாமினேட்டரை நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணிடுவோம். ஸோ ரெசிப்ரோகேட் பண்ணுறப்போ a plus 4 the whole square by 9 into a plus 1 the whole square division multiplication ஆகிடும். இதை நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணோம் அப்படின்னா 4 into a plus 1 the whole square மேலே வந்துடும், divided by a plus 4 the whole square கீழே வந்துடும். ரைட்? ஸோ a plus 4 the whole square, a plus 4 the whole square கேன்சல் ஆகிடும், a plus 1 the whole square, a plus 1 the whole square கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 4/9 தான் இருக்கும். therefore ஃபைனலாக x square into x square by y square நம்ம என்ன ஈக்குவேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே பார்த்தோம். கரெக்டா? x square by y square is equal to x square into y power minus 2. நம்ம அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. therefore x square into y power minus 2 is equal to 4/9. இதுதான் நமக்கு 4th கொஷினோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.